Happy day, everyone. Today topic is grammar, tenses. Grammar is playing vital role in language. Most of the students are thinking grammar is so difficult to understand, to learn, to study everything, stuff, something. But it is not so. If you go through in a proper way, if you go through in a systematic way, you can easily learn, you can easily write, you can easily speak better than others. For that, you have to spend some times on this topic. So I'm going to teach you where we have to use the tense, in which context we have to take the tense. If you know those things, definitely you can read, you can speak, you can do anything in English. Before we move into this topic, this is the time for a recapitulation that what we have studied in the previous class. What we have studied in the previous classes? What does INS Tharani? When was INSV Tharani commissioned to Indian Navy service? How long were they trained, the 6-woman crew? How long were they trained to undertake the voyages? And what is the special feature of INSV Tharani? How did the all-women Indian Navy crew go about their voyages? How did the crew members work as a team to make their expedition successful? And their challenging task? What sort of activities did they crew engaging during their long voyages? And their hardships and their difficulties. So we learned everything. But in this topic, we are going to study about tense. Okay, let's move on to this topic. The first one, the term tense denotes the time of action. They show when the work is done. Tense என்னன்னா டைம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்யுதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி பேசுகிறது தான் டென்சஸ். தே ஷோ வென் த ஒர்க் இஸ் டன், எப்போ அந்த ஒர்க் செய்யப்பட்டது இல்லை செய்யப்பட போகிறது. அப்போ டென்ஸ் இஸ் கோயிங் டு கிவ் த ஆன்சர் ஃபார் ஆல் த கொஸ்டின்ஸ். எல்லா கொஸ்டினுக்கும் பதில் சொல்லும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் திங்கிங் இஃப் யூ டேக் இன் ப்ரெசன்ட் டென்ஸ் வி ஹாவ் டு ஸ்பீக் எவ்ரி திங் இன் ப்ரெசன்ட் டென்ஸ். இட் இஸ் நாட் ஸோ. ஒவ்வொரு டென்ஸ்டும் இட் ஹேஸ் எ யுனிக் குவாலிட்டி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கு. இட் இஸ் டேக்கிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி. யூ கேன் யூஸ் இன் எனி டென்சஸ் அக்கார்டிங் டு த ஸ்ட்ரக்சர் விச் தே ஹாவ் கிவன் இயர். இஃப் யூ டேக் எ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூ கேன் யூஸ் இன் ஃபியூச்சர் ஆல்சோ, பட் தே ஹாவ் பீன் ஃபிக்ஸ்டு. இங்கே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இன் விச் கான்டெக்ஸ்ட் தே ஆர் யூஸிங் த டென்சஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். டென்சஸ்னால் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பேசணும். ஃபியூச்சரை பற்றி பேசுறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். ஃபியூச்சரை பற்றி பேசுறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் பேசலாம். இது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நீங்கள் முதல்ல தெளிவாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். டென்ஸ்னால் முதல்ல நிறைய பேர் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ப்ரெசென்ட்லேயே இது பண்ணுறது, இல்லை பாஸ்ட் டென்ஸ்லாம் நடந்த விஷயத்தை பேசுறது, ஃபியூச்சர் நடக்க பொறுத்து நீ அந்த மைண்ட் செட்டில் நீ படிச்சுன்னா யூ கேன் நாட் ரீட், இல்லாட்டினா யூ கேன் நாட் ஸ்டடி டென்சஸ். It is very difficult to understand that. The context is very important. என்ன அர்த்தத்தில் அதை வைக்கிறான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு நம்ம பேசினாலும் அது என்ன அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்றது தான் இங்கே முக்கியம். இந்த விஷயங்கள் தெரிந்தால்தான், ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் அப்படி அடிப்படையாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்போ இருக்கிற இந்த ப்ரெசண்ட்டை பற்றி பேசுறது, பாஸ்ட் டென்ஸ்னால் பார்த்து இட் இஸ் நாட் ஸோ. அப்படி ஒரு தவறான மெத்தட் இருந்தால் அதை நீலேருந்து டெலீட் பண்ணுங்க அந்த விஷயத்தை எல்லாத்தையும். த கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த கான்டெக்ஸ்டில் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த மைண்ட் செட்டை இன்னிலேருந்து ஏற்றிருங்க. ஏன்னா நிறைய பேர் நான் கேட்கும்போது சார் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இது தானே சார், அப்புறம் இது ஏன் சார் இது ஃபியூச்சரில் தான் நடக்க போகுது, ஏன் சார் இது ப்ரெசன்ட் டென்ஸை சொல்கிறேன்னா திஸ் இஸ் ஃபிக்ஸ்டு. இதுதான் இங்கிலீஷ் கிராமர். நீ அப்படி தான் பேசி ஆகணும். இதுதான் ரூல். இனி அந்த ப்ரெசன்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸ் இப்படியும் படிக்கிறத மட்டும் தெரிஞ்சால் ஒருபோதும் முன்னால் கிராமரை தெளிவாக கற்றுக்க முடியாது. ஸோ அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துங்க. There are three types of tenses: present tense, past tense and future tense.
அப்போ these three type of tenses, each tenses is divided into four type. For example, if you take simple present tense, it divides into four tense. Present tense எடுத்தீங்கன்னா ஒரு நாலா பிரியுதுன்ற ஒரு simple present tense சொல்கிறோம், present continuous, present perfect continuous. If you take past tense, the past tense is divided into four type. Simple past tense, past continuous tense, past perfect tense, past perfect continuous tense. The last one is the future tense. If you take future tense, which is also divided into four types: simple future tense, future continuous tense, future perfect tense, future perfect continuous tense. இது எல்லாத்தையுமே ஒரு கான்டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீ என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கட்டும், பாஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபியூச்சராக இருக்கட்டும், இல்லை பர்ஃபெக்டாக இருக்கட்டும், பர்ஃபெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா பல டிஃப்ரெண்ட்ஸ் வே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இந்த பொருளில் இந்த அர்த்தத்தெல்லாம் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் சொல்லி ஆகணும். எந்தெந்த இடத்துல அட் த சேம் டைம்ஸ் இந்த டென்ஸில் நீங்கள் இன்னொரு ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னா, சம்டைம்ஸ் வேர் வி ஷுட் நாட் யூஸ் த எக்ஸாக்ட் வேர்டு இன் த சென்டென்ஸ். இது ரொம்ப முக்கியம். சில டைமில் ஒரு இந்த வார்த்தை நம்மளுக்கு கரெக்ட் மாதிரி தெரியும், ஆனால் அந்த இடத்துல அது யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாது தப்பு. ஸோ அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். ஸோ பி கேர்ஃபுல். அடுத்து பார்த்துக்குமா, ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் இங்கே சொல்கிறாங்க ஃபார்ம் அண்ட் யூசஸ் ஆஃப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்சஸ். எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபார்மேஷன் எப்படி, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை பற்றி பேசுகிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, plural we. Second person singular you, plural you. Third person singular he, she, it. Third person plural they. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் he, she, it இது ரொம்ப we have to give more concentration on this topic. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா he, she, itக்கு பக்கத்தில் நம்ம வேர்பை வச்சு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசும்போது we have to add yes or es, அது ஒன்று சேர்க்கணும். திஸ் இஸ் ரூல். இது அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் இது தேர்ட் பர்சனில் சிங்குலர்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஈ ஷீட் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ். அஃபர்மேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ் சென்டென்சஸ் தான். சிங்குலர் ப்ளூரல், அது சிங்குலரில் எப்படி வைக்கிறோம், இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரில் எப்படி இருக்குது, ப்ளூரலில் எப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் நம்மளுக்கு தெரியும் ஐ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹாவ் கிவன் எ வேர்டு சிங், ஒரு பாடுதல்ன்ற ஒரு வேர்பை கொடுத்துருக்காங்க. இப்போ ஐ வச்சு ஒரு ஐ சிங். வெயிட் எ மினிட். ஓகே, ஐ சிங் நான் பாடுறேன். வி சிங் நாங்கள் பாடுகிறோம். யூ சிங் நீ பாடுற. செகண்ட் பர்சனில் யூ சிங் நீங்கள் பாடுகிறீர்கள். ஈ ஷி இட், இங்கே தான் நம்ம வி ஹாவ் டு கிவ் அவர் கான்சன்ட்ரேஷன். ஈ ஷி இட். ஷி சிங்ஸ்ன்னு தான் சொல்லணுமே தவிர ஷி சிங்னு சொல்லக்கூடாது. ஹீ சிங்ஸ்ன்னு சொல்லணுமே தவிர, திரும்ப சொல்கிறேன், ஈ ஷி இட்டு வந்தால் சிங்ஸ், அது பக்கத்தில் வேர்பு வந்தால் கண்டிப்பாக ஐஎன்ஜி ஃபார்மில் என்ன சேர்க்கணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா என்ன சேர்க்கணும், எஸ் தான் சேர்க்கணும், இல்லாட்டினா இஎஸ் சேர்க்கணும். அடுத்து தே சிங். த நெக்ஸ்ட் ஒன் நெகட்டிவில் பாருங்கள். இப்போ சிங் இருக்குது, நான் பாடலை, ஒன்றும் இல்லை, டூ ஃபார்ம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் இருந்தால் டூ ஃபார்ம், ப்ளூரல் இருந்தாலும் டூ ஃபார்ம். செகண்ட் பர்சன் சிங்குலர் இருந்தாலும் டூ ஃபார்ம், ப்ளூரல் இருந்தாலும் டூ ஃபார்ம். தேர்ட் பர்சனில் சிங்குலர் வருது பார்த்தீங்கன்னா ஈச் இட், அங்கே மட்டும் டஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் சிங், யூ டோன்ட் சிங், ஈ ஷீ இட் டஸ்ன்ட் சிங். பார்த்துங்க, ஈ ஷீ இட் டஸ்ன்ட் சிங். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதெல்லாம் வந்து அந்த ஸ்பாட் பெரர்லேயே இதெல்லாம் கேட்பான். இது எப்படி இன்ட்ராகேட்டிவில் எப்படி வைக்கிறது? இன்ட்ராகேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, கொஸ்டின் டைப் தான். இப்போ ஐ டோன்ட் சிங் நான் பாடலை, யூ டோன்ட் சிங் நீ பாடலை. டு ஐ சிங், இன்ட்ராகேட்டிவ்னா கொஸ்டின். நான் பாடுறேன்னா டு ஐ சிங், அஃபர்மேட்டிவ்லே கேட்குறேன் டு ஐ சிங். இதே நெகட்டிவ்ல கேட்கும்போது டோன்ட் ஐ சிங் நான் பாடலையா, டு யூ சிங் நீ பாடுறியா, டோன்ட் யூ சிங் நீ பாடவில்லையா. இங்கே பாரு, டஸ் ஷீ இ இட் சிங், அவள் பாடுறாளா. டஸ்ன்ட் ஹீ, இல்லைன்னா டஸ்ன்ட் ஹீ டஸ்ன்ட் ஹீட் சிங், அவள் பாடல. இங்கே பார்த்தீங்கன்னா டஸ்ஸுக்கு பார்க்க இந்த இடத்துல இந்த லாஸில் இன்ட்ராகேட்டிவ் டைப்பில் மட்டும் வி ஹாவ் டு கிவ் அவர் கான்சன்ட்ரேஷன் இயர். இந்த இடத்துல வேர்பில் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ஸை வச்சு பேசும்போது சிங்கு பக்கத்தில் வேர்ப் பக்கத்தில் எஸ் சேர்க்கக்கூடாது. அந்த எஸ் தான் நம்ம ஆல்ரெடி வி ஹாவ் யூஸ்டின்னு அந்த டூ ஃபார்மில் வச்சுட்டோம். மீன்ஸ் அந்த டஸ்ஸில் கொண்டு வந்து வச்சுருக்கோம், டஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ அடுத்து
இங்கே பாருங்கள், எக்ஸப்ட் ஃபார் ஆர் தேர்ட் பர்சன் ப்ளூரல் அஃபர்மேட்டிவ் த ஸ்ட்ரக்சர் டஸ் நாட் சேஞ்ச் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ். ஓகேவா, அங்கே மேலே கொடுத்துருக்க அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நவ் ட்ரை ஃப்ரேமிங் ப்ளூரல் நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் சென்டென்சஸ். அது ஓகே நம்மளுக்கு கொடுத்துருக்குங்க. அடுத்து யூசஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூசஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எந்தெந்த கான்டெக்ஸ்டில் எப்படி பேசணுன்றது. டு எக்ஸ்பிரஸ் யூனிவர்சல் ட்ரூத்ஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். யூனிவர்சல் ட்ரூத்தை பற்றி பேசணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சல் ட்ரூத் இங்கே எதுவும் கொடுக்கல, சொல்கிறேன் பார்த்துங்க. The sun rises in the east because this is universal truth. சூரியன் என்னது கிழக்கு பக்கமாக உதிர்க்கிறது. ஆயில் ஃப்ளோட்ஸ் ஆன் த வாட்டர். இது யூனிவர்சல் ட்ரூத் தானே, உலக உண்மை தானே. ஆயில் எப்பயுமே தண்ணியில் போட்டால் மிதக்க தான் செய்யும். அப்போ இந்த மாதிரி பார்த்தா ஆயில் ஃப்ளோட்ஸ் ஆன் த வாட்டர். கணேஷ் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல். ஒருவேளை கணேஷ்ன்ற ஒரு பையன் நல்லா இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கான், அவன் எப்பயுமே இங்கிலீஷ் பேசுவான்பா நல்லா. அது வந்து ஒரு ட்ரூத். அவன் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், இல்லை அவன் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்கூலில் தெரியும், அவன் நல்லா இங்கிலீஷ் பேசுவான்பா. அதை கூட நம்ம என்ன பண்ணலாம், ட்ரூத்தில் கொண்டு வரலாம். அபிராமி ஸ்பீக்ஸ் குட் இங்கிலீஷ், அவன் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறான். பார்த்தீங்களா எவ்வளோ கான்டெக்ட்ஸில் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பிரஸ் ஹபிச்சுவல் ரொட்டீன் ஆக்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொட்டீனான ஒரு ஆக்ஷன் இருக்கும், அதில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்குது. என்னது ரொட்டீன் ஆக்ஷன்னா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராம் ட்ரிங்க்ஸ் மில்க் எவ்ரிடே. இல்லைன்னா வாட் இஸ் தட்? மீனி பிரியா ஸ்டடீஸ் இங்கிலீஷ் கிராமர் எவ்ரிடே. ஒரு ஹேபிட் அவளுக்கு டெய்லி படிக்கிறது. மீனு பிரியாவுக்கு ஒரு இங்கிலீஷ் கிராமர் படிக்கிறது ஒரு ஹேபிட். She goes to temple every week. அவள் எப்பயுமே வந்து ஒவ்வொரு வாரமும் கோயிலுக்கு போயிட்டே இருக்கா. She goes to temple. தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்குது. இப்போ நான் சொல்கிற அந்த வார்த்தை நல்லா கேட்கணும். ஆக்சுவலி she goes to temple every week. I get up at 5 o'clock every day. ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணுறேன்னா 5 மணிக்கு எழுதுக்கு. My watch keeps good time. ரொட்டீனாக அதானே பண்ணிகிட்ருக்கு, தொடர்ந்து அதானே பண்ணிட்டு இருக்கு. கரெக்டான நேரம் தானே காமிக்கும். இன்றைக்கி காலையில் 7 மணின்றது நாளைக்கு காலையில் 8 மணியை காமிக்குது. ஒருவேளை இடையில ரிப்பேர் ஆனால் இட் மே பி ஹேப்பன். ஸோ ஹபிச்சுவல் ஆக்ஷன், அந்த ஹபிச்சுவல் ரொட்டீன் ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த கான்டெக்ட்லேயும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டு எக்ஸ்பிரஸ் எ பர்மனண்ட் ஸ்டேட். பர்மனண்ட் ஸ்டேட் சொல்கிறாங்கண்ணா ஒரு நிலையான ஒரு விஷயத்தை. பர்மனண்ட் ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கூல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ராபர்ட் சார் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ இங்கிலீஷ் டீச்சர் இன் SRGDS ஸ்கூல். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த டென்ஸில் சொல்லிட்டு இருக்கேன்னா, ராபர்ட் சார் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ இங்கிலீஷ் டீச்சர் இன் திஸ் ஸ்கூல். ஓகே, சம் இயர்ஸ் ஏதோ கொஞ்ச நாளாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். மற்ற நான் இப்படி சொன்னேன். இப்போ என்கிட்ட கேட்குறேன் வந்து ஒருத்தன், வாட் யூ டூ, நீ என்ன பண்ணுற, இல்லை வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்ணுறேன்னா, இந்த கொஸ்டினுக்கு நான் பதில் எப்படி தெரியுமா கொடுக்கணும்? பர்மனண்ட் ஸ்டேட். நான் கண்டினியூஸாக இந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை நான் பர்மனெண்ட்டாக இந்த ஸ்கூலில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன வச்சுக்க, யூ ஹாவ் டு யூஸ் த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ ஒர்க் இன் திஸ் ஸ்கூல் ஆஸ் ஏ பிஜி அசிஸ்டன்ட். இல்லைன்னா இங்கிலீஷ் டீச்சராக நான் இருக்கேன். ஐ ஒர்க் இன் திஸ் ஸ்கூல் ஆஸ் ஏ இங்கிலீஷ் டீச்சர். நான் இந்த பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக வேலை பார்த்துட்ருக்கேன். இது பர்மனண்ட் ஸ்டேட். சப்போஸ் யூ யூஸ் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஐ எம் ஒர்க்கிங் இன் திஸ் ஸ்கூல் ஆஸ் ஏ பிஜி அசிஸ்டன்ட் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் நான் பிஜி அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னா, மேபி ஒரு 2 or 3 months இல்லாட்டா 1 year நீ ஒர்க் பண்ணலாம். ஆஃப்டர் தட் யூ கேன் குயிட் யுவர் ஜாப். இந்த கான்டெக்ட் நான் சொன்ன ஆரம்பத்திலே, கான்டெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அர்த்தங்கள் ரொம்ப. நீ ஒரு வேலை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசினா, மேபி உன்னுடைய வேலையை நீ 1 year இப்போ ஒரு இடத்துல வேலை பண்ணிட்டு இருந்தால், ஒரு 6 மாதம் வேலை இல்லை, அதனால் நான் இங்கே வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த கொரோனா பீரியட் இருந்தாலும் எனக்கு வேலை இல்லைன்னா, அடுத்து நான் இந்த கொரோனாலாம் முடிஞ்சேன்னா வேறு எங்கேயா போய் வேலை ஜாயின் பண்ணிவிடுவோம் போது, நீ அது டெம்பரவரி சுச்சுவேஷன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பொறுத்தவரையும் டெம்பரவரி கண்டினியூ. த ரியல் பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்.